இன்னைக்கு அமல் செய்யறோம் சொல்லுவாங்க. அந்த அமலை வச்சுக்கிட்டு மட்டும் யாரும் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. ஒரு மனிதன், ஒரு அடியான் மலை உச்சியில் நின்று கொண்டு தொழுகிறான். எல்லா தொழுகையும் தொழுதுட்டு இருக்கிறான். அங்கே ஒரு நீர் ஊற்று ஒன்று ஓடும். அந்த தண்ணி எடுத்து குடிப்பான். பக்கத்தில் ஒரு மாதுளம்பழம் மரம் ஒன்று இருக்கும். அதுல பழத்தை எடுத்து சாப்பிடுவான், தொழுவான். இதான் அவனுடைய வேலை. காலம் போல தொழுதுட்டே இருக்கிறான். அந்த மனிதன் நாளை மறுமையில அல்லாஹ் அவனை விசாரிச்சு, என்னுடைய ரஹமத்தின் மூலமாக நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னா, அந்த அடியான் கேட்பானா, அல்லாஹ் நான் எவ்வளவு தொழுதேன், எவ்வளவு வணங்கினேன், எவ்வளவு நான் இந்த காலமெல்லாம் தொழுதுட்டே இருந்தேன், அப்படி இருக்க என்னுடைய அமல் என்ன ஆச்சு, ஏன் உன்னுடைய ரஹமத்தின் மூலமா நான் போகணும்னு கேட்கிறான். அடியான் கேட்கணும். அல்லாஹு தாலா அவனுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த மனிதை நரகத்திலிருந்து செல்லுங்கள் சொல்லும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை புறக்கணிக்கிறான். அவன் தான் செய்த அமலை பெருசா நினைச்சான். அலமெல்லாம் தொழுத, நோன்பு வச்சேன், குடும்பத்தையெல்லாம் நினைச்சு கூட பார்க்கற, அனாந்தர காட்டுல உட்காந்து தொழுதுட்டே இருந்தேனே, என் தொழுகை என்னாச்சுன்னு கேட்கிறான். ஏன் ஒரு ரஹமத்து மூலம் சொர்க்கத்துக்கு போகணும் அல்லாஹ்ட்ட செய்யறான், ஆர்கியூமெண்ட் பண்றான். அல்லாஹ் தஆலா அந்த அடியான என்ன செய்யறான், நரகத்துக்கு இழுத்து போங்கிறான். நரகத்தை நெருங்க அவனுக்கு தாகம் கடுமையா இருக்குது. நரகத்துடைய ஜுவாலை கடுமையா இருக்கும். அந்த ஜுவாலை பட்டு தாகம் எடுக்குது. தண்ணீர் கத்துறான். யாரு கொடுப்பா அந்த நேரத்தில்? அந்த வழியாக ஒருவர் தண்ணீர் என்பதாக விற்று கொண்டு செல்கிறார். ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் அதெல்லாம். தண்ணீர் வித்துட்டு இருக்கிறார். அவரை கூப்பிட்டு எனக்கு தண்ணி தாவேன்னு கேட்கணும். அப்ப அந்த மனிதர் சொன்னாராம், நீ உலகத்துல வாழ்கின்ற பொழுது செய்த அமல் நிறைய தொழுதி எல்லாம், நிறைய நோன்பு வச்சிய, நிறைய இபாதத் செஞ்சிய, அந்த வணக்கத்தை பூரா ஒரு மடங்கு தண்ணி தரேன்னு சொன்னான். நான் செய்த அத்துணை அமலுக்கு ஒரு மடங்கு தண்ணியா தேவையில்லை அப்படின்னு. நெருங்க கடுமையான அவருக்கு தாகம் ஏற்படுது, தாங்க முடியல. கடைசியாக அந்த மனிதனை அழைத்து, நான் செய்த எல்லா அமலையும் 100 வருஷம் நான் வாழ்ந்திருக்கு, 100 வருஷம் எத்தனை அமலையும் உனக்கு தர்றேன், ஒரு மடங்கு தண்ணி தான் வாங்கி குடிச்சாங்க. அல்லாஹ் சொன்னான, பத்தியா நீ செய்த அமலுக்கு உன்ன மரியாதை பத்தியா, நீ செய்த அமலுக்கு ஒரு மடங்கு தண்ணி தான் கிடைக்கும். நீ சொர்க்கத்துக்கு போய் யாரை கொண்டு போய் ஆகணும்? அல்லாஹ் என்னுடைய ரஹமத்து மூலமாகத்தான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும். நல்லா காமிக்கணும். நீ இங்க தண்ணிக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டியே, நீ அங்க தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது உனக்கு அருகில் ஒரு நீர் ஊளை ஓடைச்சு வச்சேனே, அது யார் கொடுத்தது? அல்லாஹ் கேட்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் நம்ம மீது அவ்வளவு அளவு பெரிய கிருபை அல்லாஹ் வைத்திருக்கிறான்.